இல்லை பணத்தால் அதிகமாக பணம் இருக்கிறது அப்படிங்கிறத சேட்டை பண்ணுறது. அதே போல் இப்படி நிறைய சொல்லிக்கலாம். இந்த மாதிரி உள்ள சேட்டைகள் பண்ணுறது வந்து அதை பணம்னா என்ன அப்படிங்கிறத காமிக்கக்கூடியது, குணம்னா என்ன அப்படிங்கிறத காமிக்கக்கூடியது. ஆக நாம் எப்படி பக்குவப்படுத்தக்கூடியது அந்த 7.5 சனி ஒரு மனிதனை முழுமைப்படுத்தக்கூடியது, மனிதனை மனிதனாகக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய. ஏன்னா பணம் இருக்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம செலவு பண்ண தோணும். எதற்கு செலவு பண்ணுறோம்னே தெரியாது. அதே போல் அந்த காலகட்டங்களில் நாமட்ட பழகிருக்காங்கல்ல, அவங்கள் நாமட்ட எப்படி பழகுறாங்க அப்படிங்கிற பணத்துக்காக பழகுறாங்களா அல்லது குணத்தின் அடிப்படையால் பழகுறாங்களா அப்படிங்கிறதையும் காமிக்கும். ஆக நம்ம பந்துக்களில் இருந்து நம்ம நண்பர்களிருந்து எல்லா விதத்துடைய குணாவசியங்களையும் நாம் தெரிந்துக்கக்கூடிய காலங்கள் தான். எப்படி ஒரு மனிதன் தன்னிலையோட எப்படி நீரோடை, அதாவது நீர் போக 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 அந்த ஓடையானது தெளிவடைகிறதோ, அதே போல் இந்த 7.5 வருஷமானது அந்த சனி பகவான் ஒரு மனிதனை ஃபியூர் பண்ணி அனுப்பக்கூடியது தான் இந்த 7.5 சனிங்கிறது. அதனால் மற்றபடி எந்த விதமான பயமும் வேண்டாம். ஆகையால் அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் ஃபேமிலியாக குடும்பத்தோடு போய் குடும்ப சகிதமாக இருந்து 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி எள்ளு தீபம் சனீஸ்வர பகவானுக்கு எய்த்தால தான் போடணுமா அப்படிங்கிறது, ஏன்னா கூட்ட நெருக்கடி கடுமையாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஆலயத்தில் அருகில் பக்கத்தில் இருந்து சனீஸ்வரன் கோயில் சுவாமிக்கு எய்த்தால இருக்கணுமா அப்படிங்கிறது இல்லை, கொஞ்சம் தள்ளி இருந்து பக்கத்தில் முதல்ல மன அமைதி, சுவாமிக்கு நேராக தான் இருக்கணும் அப்படிங்கிறதா இல்லை. ஏன்னா 7.5 சனிங்கிறது அப்படின்னா கஷ்டத்தை பற்றி நமக்கு கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடியது. ஆகையால் சனிப்பயிற்சி அன்னைக்கே போயிட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, அங்கே போய் நின்றுக்கிட்டு ஆலயத்தில் போய் நின்றுட்டு தள்ளிப்போ அங்கே போய் சொல்லி சத்தம் போட்டுக்கக்கூடாது. ஏன்னா அங்கே போகிறது எதுக்குன்னா முதல் நமக்கு எப்படி சொல்கிறது, எல்கேஜி ஸ்கூல் போகிற மாதிரி குழந்தை போய் எல்கேஜி குழந்தைக்கு போகலையா, இப்போ ப்ரீகேஜின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னென்னா அந்த முதல்ல போகும்பொழுது அழுதுகிட்டே